உங்க அப்பா போனனுக்கே உங்க அம்மாவும் போய் சேர்ந்துருக்கும். நீ என்னைக்கா ஒரு நாள் வருவ, உன் மூஞ்சியை பார்த்துட்டு தான் உசுரை விடணும்னு இன்னைக்கு வரைக்கும் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கு. உங்க அம்மாவை பார்த்து பேசுனே இல்ல, நான் தான் உன் பிள்ளைன்னு ஏன்டா சொல்லல? உன் தங்கச்சி உங்க வீட்டுல சொத்துக்கோ சீறு வரிசைக்கு ஆசைப்படல. ஊரை விட்டு ஓடி போன அண்ணே என்னைக்காவது உசுரோட வருவான்ற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. அங்க போயிருக்க, பேசியிருக்க, ஏன்டா நீ தான் அண்ணன்றத சொல்லல? டேய், இதுக்கு நீ வராம இருந்துக்கலாம்டா. அரண்மனை மாதிரி வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்தீங்க அம்மா. இனி மாட்டு தொழுவத்துல பிச்சைக்காரி மாதிரி கிடக்கு. அதுக்கிட்ட போய் சொல்ல சொல்றியா? நான் தாவும் பையன் எப்படி வாழ வேண்டிய என் தங்கச்சி ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துகிட்டு கிடக்குடா. அதுக்கிட்ட போய் நான் தான் உங்க அண்ணன்னு நிக்க சொல்றியா? திரும்ப அதே அதே அரண்மனையில எங்க அம்மாவை மகாராணி மாதிரி வாழ வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நிப்பண்டா. நான் தான் உன் மகன். என் தங்கச்சி எப்படி வாழணுமோ அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போய் நிப்பண்டா. நான் தான் உன் அண்ணன். அப்பதான ஆம்பளை, அப்பதான் நான் எங்க பரம்பரை. இந்த ரெண்டு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். உங்க அப்பா தானா சாகலடா. என்னடா சொல்ற? அப்பாவை அப்பாவை சொல்டா. அப்பாவை கொன்னுட்டாங்கடா. என்னடா சொல்ற? சொல்றா, யாரா யாரா கொண்டது? சொல்றா, யாரா? இந்த பாருங்க ஐயா, வயிற்று பொழப்புக்காக முந்திரி பழம் வித்து பொழைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை போய் உங்க பையனோட இப்ப கிடைக்க போயிருக்க ஐயா. ஐயப்பா, ஏண்டா தடியா? என்னடா அதெல்லாம்? முதல்ல தம் அடிச்ச, அப்புறம் தண்ணி அடிச்ச, இப்ப ஒரு வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பாத்துருக்க. எப்படா வந்துச்சு அந்த புத்தி எல்லாம்? நம்ம பரம்பரையில எவனுக்குமே இருந்தது இல்லையடா. உனக்கு மட்டும் எப்படா வந்துச்சு? எனக்கு பிறந்தவனா நீ? என்கிட்ட கேக்குற? போய் உன் முன்னாடி கேளு, நான் யாரு பொண்ணு தெரியும். ஐயப்பா, 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 உங்க அண்ணன் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்.
ஏய், அவனை நிறுத்துக்கடா, நிறுத்துக்க. என்னடா பாக்குறீங்க? போடுங்கடா அவனை. ஏய், யார் நீ? ஏய், யார் நீ? என்ன பண்றதோடா நீ? அதையா என்கிட்ட கேக்குற? போய் உன் முன்னாடி கேளு. நான் யாரு கொண்டு தெரியும்? சொல்வியாடா? ஏய், நான் என்னடா சொன்னேன்? சொல்லுவியாடா? இது என்ன லெட்டர் தெரியுமா? என் பொண்டாட்டி ஏமாத்தி கெடுத்து விட்ட. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ ஒண்ணு சும்மா சாகல. அவ சாவுக்கு நீதான் காரணம்னு இதுல எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கா. ஏய், எவ புருஷன்டா நீ? இத மட்டும் நான் போலீஸ்ட காட்டினேன்னு வச்சுக்கேன். ஆல் போலீஸ் கமான். அண்ணே உடைய பண்ணு. யார அடிச்சதா ஃபோன் பண்ணீங்களே? யார் அடிச்சது? நான் தான் அடிச்சேன். அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் அடிக்கல, சும்மா பொய் சொல்றாரு. இல்ல நான் தான் அடிச்சேன். அரெஸ்ட் பண்ணுங்க. யோ, நீ அடிக்கலையா? நீ சுமாரு. அவர் அடிக்கல. அடிச்சவனே ஒத்துக்கறான். அடி வாங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஏய், சொல்லுங்கடா. போலீஸ் அந்த தம்பி தங்க கம்பி அவரை அடிக்கல, நீங்க கிளம்புங்க. யோ அடிக்காம மண்டையில வாயில ரத்தம் வருது. உள்கட்சி பூசல். இது எங்க கட்சி விவகாரம். போலீஸ் தலையிடக்கூடாது. வெளியில போ. போலீஸ் எம்எல்ஏ சொல்றல, போ. ஓகே சார். போலீஸ் போயிட்டா எனக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் தெரியாதா? கோர்ட் தெரியாதா? ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாம் தெரியும். எல்லா இடத்துலயும் இந்த லெட்டர் பேசும். இந்த லெட்டர் உன்னை தூக்குல தொங்க வைக்கும். நீ எங்க சுத்தி எங்க வரன்னு புரிஞ்சிடுச்சு. அந்த லெட்டருக்கு எவ்வளவு வேணும்? 2, 4, 6. அண்ணே அனாவசியமா ஏனே பேசிக்கிட்டு ரவுண்டா 10ன்னு பேசி அனுப்புனே. வணங்கண்ணா. டேய், போய் அந்த 10 எடுத்துட்டு வாடா. இத பாரு, ஆனாலும் அந்த லெட்டருக்கு 10,000 ரூபாய் ரொம்ப அதிகம்யா. ஏய், அதனடா பணத்தை பொட்டியில கொண்டு வந்திருக்க. அப்புறம் என்ன 10 லட்சத்தை பையிலேயே கொண்டு வருவாங்க? 10 லட்சமா? இந்த லெட்டருக்கு மதிப்பு 10 லட்சம். பணம் வேணுமா லெட்டர் வேணுமா? தூக்குல தொங்கணும். லெட்டரை கொடு. டேய், 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 என்னையா லெட்டர்ல ஒண்ணும் காணோம்? என்ன எழுத்து கண்ணுக்கு தெரியலையா? ஒண்ணும் தெரியல. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போலீஸுக்கு போன் பண்ணா எம்எல்ஏ உடையப்பான்னு சொல்ல மாட்டாங்க, மென்டல் உடையப்பாம்பாங்க. டேய், உங்ககிட்ட 10,000 ரூபாய் கொண்டாடானா 10 லட்சம் ரூபாய் கொண்டாடுறியா? அந்த இலவ 10,000 ரூபாய்னு தெளிவா சொல்றது 1 2ன்னு 1ஆம் கிளாஸ் பையல மாதிரி எண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படியா? 1 2 திருப்தி தானே? அப்புறம் என்னப்பா, சட்டு போட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க வேண்டியதானே? போட்டா போச்சு. என்னடி, ஒரு கை உடைச்சது 10ல இன்னொரு கையும் உடைக்கணுமா? உடையப்பன அது இல்லனே, உங்க ஃபேக்டரி தெரியலன்னு ஒருத்தர் வழி கேட்டாரு, அதான் கூட்டி வந்தேன். வழியா? உடையப்பா ஃபேக்டரி வழி கேட்டவன் யாருடா? டேய், நீ எங்கடா வந்த? ஆனா உங்களுக்கும் எனக்கும் பேச்சுக்கா. நான் அப்பச்சியோட பேசிக்கிறேன். உடையப்பா கொஞ்சம் பொறுப்பா. அந்த புள்ளதான் அப்பச்சிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லுது. பேசட்டுமே. நீ பேசுப்பா. வணக்கம் 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 வணக்கம், வணக்கம் வணக்கம். அப்புச்சி, சொல்லுப்பா. நீங்க வாங்க போறீங்களே சொத்து, அது பரம்பரை சொத்து. இந்த இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் செல்லும். இப்போ ஒரு நாளைக்கே வந்து எப்படி நான் கையெழுத்து போடாம சொத்தை வாங்குனீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் தான் இவரோட தம்பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை கேட்கறேன், ஏடா தொம்ம
ஏன் கையெழுத்து இல்லாம ஏன் சொத்தை எப்படியா வாங்குவ நீ? ஏய், எப்படியா வாங்குவ? நான் இவன் சம்பாதிச்ச சொத்து நினைச்சியா? எங்க அப்பா என் பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்தியா? இவன் கையெழுத்து மட்டும் பத்தாது, நானும் சேர்ந்து எப்படியா என் கையெழுத்து நம்ம சொத்தை வாங்குவ நீ? எட்ரா அருவால இந்த கைதான சொத்தை வாங்குச்சு. அப்புச்சிங்க, இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து உங்க கைய வெட்டினார்னு வச்சுக்கங்க, என்ன பண்ணுவீங்க? கள்ளங்கபடம் இல்லாத ஆளா இருக்கிறீங்க, பார்த்து. ஆளும் வில்லங்கம், சொத்தும் வில்லங்கம். என்னனே அண்ணிய மாதிரி மாறி மாறி பேசுறேன்? கேட்டனா? ஏட்ரா ஆட்டோ. ஐயா காசு எடுங்க. உடையப்பா சொத்துல வில்லங்க இருக்க போட்டுருக்க. யோ ஒரு வில்லங்கமும் இல்ல, நீ காசு எடுப்பா. தம்பி. யோ என் தம்பி தான் செத்து போயிட்டான்னு சொல்றல. உடையப்பா உன் தம்பி செத்துட்டா நீயே சொன்ன எப்படி? ஊரு சொல்லணும், உறவு சொல்லணும், அம்மா தங்கச்சியாவது சொல்லணும். இல்லன்னா உன் தம்பியோட டெத் சர்டிபிகேட் இருக்கணும். அப்படி இல்லன்னா உன் தம்பியே நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் இந்த சொத்தை விற்க முடியும். இதான்ப்பா சட்டம். ஓஹோ, இந்த இளவுதான் உங்க சட்டம் சொல்லுதோ? நல்லா கேட்டுக்கங்க. வர்ற 12ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு நான் சொத்தை வித்துக்கிறேன். அதுக்குள்ள இந்த சட்டம் சொல்ற எல்லா இளவும் வந்து